ஹாய் வெல்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின் பார்க்கலாம். சோ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அதுல இருக்கிற டூப்ளிகேட்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங் s equal to ஜாவா டூப்ளிகேட்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை எதர் அப்பர் கேஸ் இல்ல லோவர் கேஸா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் s equal to s dot to lower case நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு அப்பர் கேஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் லோவர் கேஸாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். எதர் அப்பர் கேஸ் நான் லோவர் கேஸ் ஏதோ ஒரு கேஸை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம கேரக்டர் அறையா சேஞ்ச் பண்ணிட்டு கேரக்டரா நம்ம செக் பண்ணணும். ஸோ கேரக்டர் அறையா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கேரக்டர் அரே ch ஈக்குவல் டு sa டாட் டு கேரக்டர் அறையா இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெண்டு ஃபார் லூப் யூஸ் பண்ண போறேங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் ஃபார் int I equal to 0, I is less than ch dot length வரைக்கும் நம்ம செக் பண்ணலாம். I plus plus. So இது ஒரு for loop. இன்னொரு for loop நான் எழுதுறேன். int j equal to. So j equal to இங்க என்ன கான்செப்ட்னா இப்போ I ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம செக் பண்ணோம் இல்லையா, இந்த j I plus 1 நெக்ஸ்ட் கேரக்டரா நான் எடுத்துக்கிறேன். I plus 1. j is less than ch dot length j plus plus. அவ்வளவுதாங்க. ஸோ இங்க நம்ம செக் பண்ணணும். ஸோ செக் பண்றதுக்கு ஜஸ்ட் இஃப் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். இஃப் கேரக்டர் அரே ஆஃப் I ஈக்குவல் டு கேரக்டர் அரே ஆஃப் j. புரியுதுங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் println இங்க duplicate characters நம்ம ch of j கொடுக்கலாம். எக்ஸ்பிளைன் பண்றேங்க. சோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம பிரிண்ட் பண்ணலாம். சோ இங்க ஃபார் லூப் முன்னாடி நான் கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். கவுண்ட் ஈக்குவல் டு 0. சோ ஏன்னா இங்க கவுண்ட்டும் நம்ம பிளஸ் பிளஸ் பண்ணிட்டே வந்தோம்னா எத்தனை கேரக்டர்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு சோ அதுவும் நம்மளுக்கு வந்துடும் இல்லையா. சோ இப்போ இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில நான் இங்க சிஸ்டம் டாட் அவுட் டாட் println கவுண்ட் நம்ம இங்க கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ ரன் பண்றேன். இங்க பாருங்க ஜாவா டூப்ளிகேட் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஸோ இங்க பாருங்க ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஸோ இங்க பாருங்க நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் ஏ ஏ ஏ. ஸோ ஏ 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ டூப்ளிகேட் என்னங்க ஏ ஏ ஏ. அதுவும் கவுண்ட் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாங்க. அதை நம்ம லோவர் கேஸ் எதர் லோவர் கேஸ் இல்ல அப்பர் கேஸா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம கேரக்டர் அறையா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கேரக்டர் அறையா கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொரு கேரக்டரா செக் பண்ணோம் இல்லையா, அதுக்காக. ஸோ இப்போ ஒரு வேரியபிள் கொடுத்துக்கலாம். கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல I equal to 0, I is less than character dot length I plus plus. செகண்ட் என்ன ஆகுதுன்னா, இதாவது இது ஃபர்ஸ்டா இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் I equal to 0 இல்லையா, ஃபர்ஸ்ட் இந்த j எடுக்கும். சோ இந்த jல நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்திருக்கோம் செகண்ட் லூப்ல int j equal to I plus 1. சோ I plus 1 என்னங்க a. சோ இங்க j இருக்கும், இங்க a இருக்கும். சோ இப்போ இந்த j யும் a யும் கம்பேர் பண்ணுது. சோ ரெண்டும் சேமா சொல்லிட்டு. சோ நோ இல்லையா, அதனால இந்த if கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ I a ஆயிடும், j என்னங்க b ஆயிடும். இப்ப கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இங்க பாருங்க ch of j நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். கவுண்ட் நான் பிளஸ் பிளஸ் பண்ணிட்டே வரேன். இங்க கவுண்ட் நான் 0 கொடுத்திருக்கேன். சோ டூப்ளிகேட் இருக்கிறப்போ கவுண்ட் பிளஸ் பிளஸ் ஆயிட்டே இருக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா 3 டூப்ளிகேட்ஸ் வந்திருக்கு. சோ 3 டைம்ஸ் a ரிப்பீட் ஆயிருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கவுண்ட் இந்த லூப்பை விட்டு வெளியில நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println கவுண்ட். சோ இங்க நம்ம 3 கவுண்ட்ஸ் டூப்ளிகேட் வந்திருக்கு. சோ இங்க பாருங்க நம்ம ஸ்ட்ரிங் சேஞ்ச் பண்ணலாம். ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேங்க. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்றேன். ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு 10 டூப்ளிகேட்ஸ் வந்திருக்கு. ஸோ என்னென்ன கேரக்டர்ஸ் இங்க பாருங்க, டூப்ளிகேட் கேரக்டர் VIINTEEINT
IES. ஸோ இவ்வளோ டூப்ளிகேட்ஸ் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.